இஞ்சி லேகியம் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு, வயிறு உப்பசமாக இருக்கிறதுக்கு, வாமிட்டிங் சென்சேஷன், மார்னிங் சிக்னஸ், காஃபு, கோல்டு, செஸ்ட் கன்ஜஷன், பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கக்கூடியது இந்த இஞ்சி லேகியம். ஃபஸ்ட்டு இஞ்சி கிட்டத்தட்ட 200 கிராமுக்கு எடுத்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டுலாம். அளந்துண்டா 200 ml பிடிக்கிற டம்ளர் அளவில் 1 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 டம்ளருக்கு தண்ணி விட்டுப்போம். அதாவது 50 ml தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அரைச்சின்னு வந்தது 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி, அதாவது 50 mlக்கு தண்ணி விட்டு 5 நிமிஷம் அப்படியே கிளறுவோம். 2 நிமிஷத்துல இப்படி இருக்கும். வேணும்னா நீங்கள் வடிகட்டி வச்சு வடிகட்டின்றலாம். குப்பை எதனா இருந்ததுன்னா, எனக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே கலரிண்டே இருக்கேன். 5 நிமிஷத்தில் நல்லா திக்காயின்ட்டுருக்கு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டுருவோம். இதை 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கலருவோம். 5 நிமிஷத்தில் இப்படி இருக்கும், 10 நிமிஷத்தில் இப்படி இருக்கும். 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுப்போம். 15 நிமிஷத்தில் இப்படி இருக்கும். 20 நிமிஷத்தில் இந்த லெவலுக்கு வந்துடுத்து. இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி எடுத்து உருட்டினா இது மாதிரி வரணும். இது பர்ஃபெக்ட்னு அர்த்தம். ரொம்பவும் உடம்புக்கு நல்லது இது. ஒன்லி திங் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இஞ்சி சூடு பண்ணக்கூடியது. இது ஹெல்த்தியான இந்த லேகியத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க.